ராஜஸ்தானில் தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி பேசிய பேச்சானது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய சமூக வலைதள பதிவு என்னென்ன விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கு, விவரமா சொல்லுங்க. மத உணர்ச்சிகளை தூண்டி வெறுப்பு பேச்சின் மூலம் தாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய தோல்வியை தவிர்க்க பார்க்கிறார் நரேந்திர மோடி. நரேந்திர மோடியினுடைய பேச்சு என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. தனது தோல்விக்கு எதிராக மக்களின் கோபத்துக்கு அஞ்சிதான் இந்த மத உணர்வுகளை தூண்டி வெறுப்பு பேச்சின் மூலமாக தாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய தோல்விகளை தவிர்க்க பார்க்கிறார். வெறுப்பும் பாகுபாடும் தான் பிரதமர் மோடியினுடைய அசலான உத்தரவாதங்கள் என்பதையெல்லாம் இந்த எக்ஸ் வலைதளத்துல சுட்டிக்காட்டியிருக்கிறார். இத்தகைய வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சை காதில் வாங்காத தேர்தல் ஆணையத்தினுடைய அதற்கும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இந்திய கூட்டணி வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய இந்த சமூக பொருளாதார மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வழிமுறையாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரம் ஆகியவற்றில் உரிய பங்கு கிடைக்க விடாமல் பிரதமர் மோடி செயல்படுகிறார். இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் இந்த பாஜக வஞ்சகமான திசை திருப்பும் தந்திரங்களை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். மோடியின் மோசமான தோல்விகளை அம்பலப்படுத்தும் நடவடிக்கையில முயற்சிகளில் உறுதியுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வேண்டுகோளாக விடுத்துள்ளார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.